Honorable Ramanathan Archunan, you have 5 minutes. மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, ஹானரபிள் ஹேஷான் விதானகி அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை தொடர்பான இந்த விவாதத்திலே நான் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒரு வீர தமிழினம். திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன். வீர சிங்களவர்கள் என்று ஒரு இடத்தில் இல்லை, வீர முஸ்லிம்கள் என்று இல்லை. நாங்கள் வீர தமிழினம். தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய வீர தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்கப் போவதில்லை. ஆனால் உங்களுடைய உறுப்பினரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லுங்கள். நேற்று இதற்காக தான் என்னை வெளியே அனுப்பினார்கள். அதே நேரம் நாங்கள் ஒருபோதுமே பாதுகாப்பு கேட்கப் போவதில்லை. Okay, you may proceed to the topic. நாங்கள் ஒரு பேர் என்னுடைய நேரத்தை குறைப்பதற்காக தயவுசெய்து நேரத்தை அதிகரித்து தாருங்கள். நாங்கள் ஒரு பேருமே பாதுகாக்க கேட்க போவதில்லை. இந்த பாராளுமன்றத்துக்கு நான் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் தன்னந்தனியாகத்தான் பயணிக்கிறேன். எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. பாதுகாப்பை எடுத்திருக்கிறார்கள், வாகனங்களை எடுத்திருக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மிகவும் கவலையானது என்றால் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை என்று பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்ட் என்று இருக்கிறது ஐயா. இந்த ஆக்டை நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆக்டிலே தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல் பி என்று 2 ஷெட்யூல் போட்டு இருக்கிறார்கள். இந்த ஆக்டை தயவு செய்து படித்து பாருங்கள். இதிலே எந்த பாராளுமன்ற உறுப்பினர், அதிலே செக்ஷன் 4 சொல்லுகிறது, எந்த பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட விடயங்களை திருப்பிப்படுத்துவது பீனல் கோட் செக்ஷன் 119 படி 7 வருடங்கள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். உங்கள் பிமல் ரத்நாயக்க நான் கதைக்காத ஒரு விடயத்தை, நான் சொல்லாத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி 8 நாட்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை இந்த அது எதற்காக செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலையை நெறித்தால் வெல்லலாம் என்று நினைத்தார்கள். நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன். நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு கை காட்டாமல் விட்டிருந்திருக்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. நான் யோசித்தது எனது தனிப்பட்ட பாராளுமன்ற பதவிகள் போனாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு தமிழினம் வெல்ல வேண்டும் என்றதற்காக. இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்டிலே இருக்கிறது, 5வது செக்ஷனில் இருக்கிறது. இந்த பாராளுமன்றத்துக்கு யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் குறையை திரிவுபடுத்தி கூறினால் அவர் இந்த பீனல் கோட் செக்ஷன் 119 படி இதை தயவு செய்து வாசியுங்கள், கொண்டு போய் இது நீங்கள் அடித்து தந்த புத்தகம். அதிலே 7 வருடம் imprisonment, 7 வருடம். Honorable member, could you please subject your speech to the original private member's motion presented by Hesha Vitanage, please? Can you please talk on that topic, please? Yeah, I'm talking about the Parliament Privilege Act. Can't I talk about the Parliament Privilege Act? You are the original private member's motion brought by Honorable Hesha Vitanage. Yes, that is can you read that first and then reply to that? Honorable Speaker, that is also regarding the Parliament Privilege. I am talking about the Parliament Privilege Act. Why you are disturbing me in that such manner?